திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வருவது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மேல்மணமேடு ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராஜ் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது மர்ம நபர்கள் 6 பேரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதிகாலை 5 மணி அளவில் மேல்மணமேடு நடுநிலைப்பள்ளி வாசலில் அரங்கேறியுள்ளது இந்த கொலை சம்பவம். இருசக்கர வாகனத்தில் வந்த கொலையாளிகள் தங்கராஜை சரமாரியாக வெட்டியதாக குறிப்பிடுகிறார் தங்கராஜுடன் நடைப்பயணம் மேற்கொண்ட மணி. உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சனை இருக்கும். அதுதான் அவரே ஒரே வாட்டி வரன்னு கூட இருக்கலாம். அவர் தலைவர் அவரே வராருன்னு கூட அந்த பிரச்சனை இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அவர் நடந்து வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? அப்போ கத்தணும் ஒன்று கத்தணும் தட்டுனா அவரை மட்டும் வெட்ட ஆரம்பித்தாங்க. எங்களை கத்தின்னு நான் ஓடியான் அப்படி ஒதுங்கிட்டோம். தட்டிட்டோம். அவரும் தட்டார் கையில் ஆன்னு கத்தனா அதுக்குள்ளே நேரம் அவரே இது பண்ணி. கடந்த 15 ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவராக தங்கராஜ் பணியாற்றி வந்தார். ஊர் மக்களிடையே பெரும் செல்வாக்கை கொண்டிருந்த தங்கராஜின் மரணத்தால் மேல்மணமேடு கிராமமே அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்ல சொன்னாங்க. ஸ்டேஷனுக்கு சொன்னாங்க. அவங்க வீட்டில் இருந்து வந்தாங்க. அவர் எப்படி தலைவர் வரைக்கும் 15 வருஷம் இருந்திருக்காரு. ஊருக்கு இது இருக்க எல்லாமே அவர் நல்லாவே செஞ்சுருக்காரு. அவர் வந்து யாருக்கும் எந்த குறையும் வச்சது கிடையாது. ஒரு உதவின்னு தெரியாதவங்க போனால் கூட நல்ல மாதிரியாக செஞ்சு கொடுப்பாரு. நல்லது கெட்டது எது நடந்தாலும் முதல்ல அவருக்கு தான் தகவல் சொல்லுவாங்க. அவர் உடனே அந்த அது திருமணமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களை செய்து இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு யாருக்குமே ஒரு சின்ன குறையோ காரியங்களோ இருந்ததே இல்லை. இந்த ஊரில் உள்ள மக்கள் அவ்வளோ பேருமே அவருக்கு தான் ஒரு முக்கியத்துவம் அதிகமாக மனசில் அவங்க மனசில் இருக்கதானே எதுவும் சரி, எந்த காரியத்துக்கும் சரி முன்னே வருவார், நிற்பார், என்னென்னு கேட்பார். யார்கிட்டையுமே கொஞ்சம் கூட அவருடைய மனசில் இங்கே உள்ள மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே அவரை குறித்து ஒரு சின்ன இது கூட கிடையவே கிடையாது. உள்ளாட்சி மன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிக அளவில் வன்முறை தாக்குதல்களுக்கு இலக்காகி வருகின்றனர். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் கொலைகள் அரசியல் கொலைகளாக பார்க்கப்பட்டாலும் இவற்றின் பின்னணியில் தொழில் வளர்ச்சி மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான பிரச்சனையே முக்கிய காரணமாக முன்வைக்கப்படுகிறது. இப்போ அசம்பிளி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன்ஸில் நடக்காத அளவுக்கு கொலைகள் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடக்கும். இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான படுகொலைகள் வந்து டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து உட்கட்சி மோதலால் தான் நடக்குது. அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். சில இடங்களில் வந்து மாற்றுக் கட்சியினர் கொலை பண்ணுறாங்க. ஆனால் மாற்றுக் கட்சியினர் கொலை பண்ணுறதை விட அந்த ஒரு 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 எக்ஸ் கட்சினா அந்த எக்ஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்க அந்த கவுன்சிலராகையோ அல்லது கவுன்சிலராக வர வாய்ப்புள்ளவங்களே கொலை பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அந்த அளவுக்கு வந்து இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சு வரக்கூடியவங்களுக்கு பணம் கையில் புரளுது. இதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். உள்ளாட்சி மன்றம் என்பது அரசியல் அதிகார படிநிலையின் நுழைவு என்பதால் இதற்கான போட்டி அதிக அளவில் உள்ளது. அரசியல் வளர்ச்சி மட்டுமல்லாமல் இதுபோன்ற பதவிகள் ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்துடன் அதிகம் பணம் சம்பாதிக்க உதவும் பதவியாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற ஆதாய கொலைகள் அதிக அளவில் வளர்ச்சியடைந்து வரும் புறநகர் பகுதிகளில் நடப்பதாக கூறப்படுகிறது. சென்னையை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட புறநகரில் நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் இங்கு வந்து நிலத்தின் மதிப்பு அதிகரித்துள்ளது. இதுதான் மிக முக்கியமான காரணம். அடுத்தபடியான காரணம் இங்கு உருவாகும் தொழிற்சாலைகள், தொழிற்சாலை அனுமதி போன்ற தொடர்புகள், தொழிற்சாலைக்கான நிலம் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டிய நிகழ்வுகள். இது தொடர்பாக இங்கு மிகவும் வளம் கொளிக்கும் ஒரு இடமாக சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதி பஞ்சாயத்துகள் இங்கு திகழ்கிறது. உள்ளாட்சி மன்றங்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவோர் அல்லது அவரால் லாபமில்லை என்று எண்ணப்படுவோர் அதிக அளவில் கொலை செய்யப்படுகிறார்கள். அரசு பதவிகள் மற்றும் உள்ளாட்சி பதவிகள் சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் சிதைந்து சம்பாதிப்பதற்கான பதவிகளாக மாறிவிட்டதே இதுபோன்ற கொலைகளுக்கு காரணம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். உள்ளாட்சி பகுதிகளில் பொது சேவை, சமூக நோக்கம், மக்களுக்காக உண்மையிலேயே பாடுபடுபவர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் மட்டுமே இது போன்ற நிலை மாறும் என்பதே பலரின் கருத்தாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.